அவன் ஆக்சுவலி பெர்மனண்டாவே மொமோஷிக்கியோட பியாக்குகனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டான். சோ அதனால தான் அவன் ரைட் ஐயை வந்து மூடியே வச்சிருக்கான். காவாக்கி புரோட்டோட ரைட் ஐ டேமேஜ் பண்ணதுனால மொமோஷிக்கி அந்த ரைட் ஐயை வந்து ஹீல் பண்றான். லைக் சாஸ்கே கூட அவன் சண்டை போடும் பொழுது சாஸ்கே அவனோட குணாயை யூஸ் பண்ணி மொமோஷிக்கியோட ரைட் ஹேண்ட் ரெனிகன்ல வந்து சுரிடுவான். ஸோ லேட்டரா மொமோஷிக்கி அந்த ரெனிகனை வந்து ஹீல் பண்ணுவான். அதே மாதிரி தான் நம்ம புரோட்டோட கண்ணையுமே அவன் ஹீல் பண்ணியிருக்கான். பட் இதுல என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா, அந்த ரைட்டு கண்ணை ஹீல் பண்ணும் பொழுது பெர்மனண்டாவே நம்ம மொமோஷிக்கியோட பியாக்கு கன் அங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஸோ இந்த பியாக்கு கண்ணை யூஸ் பண்றது மூலமா நம்ம புரோட்டோவால மொமோஷிக்கியோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். லைக் சாப்டர் 76ல இருந்துகிட்டே சாப்டர் 18ல நடக்க போற விஷயத்த வந்து அவன் பார்ப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம புரோட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்ல கோடு கிட்ட நம்ம புரோட்டோ சண்டை பொழுது அந்த 10 டைல்ஸ் வந்து உன் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதே அதை வந்து அழிச்சிரு, இல்ல அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் வந்து ரொம்பவே ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி புரோட்டோ வந்து கோடு கிட்ட சொல்லுவான். பட் புரோட்டோ எந்த அளவுக்கு வந்து இந்த பவர்ஸ் யூஸ் பண்றானோ அந்த அளவுக்கு மொமோஷிக்கி புரோட்டோட பாடியை கண்ட்ரோல் எடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு